மணிக்கு வந்துடும். 5 மணிக்கு கிளம்பி சரியாக போயிடும். டியூட்டிக்கு 6 மணி. மல்லிகை முல்லை பாஞ்சதும் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான மலர்களை பறித்து வந்து ஒரு அன்பு தேவியாகப்பட்ட ஆதிசக்தி தங்களுடைய பாதத்திலே பன்னீரால் கழிவு வட்டாரையா தான் துளைத்து நான் மலரடி போற்றி செய்தேன் மன்னா. இந்த பூவுலகில் என்றும் நலம் பெற்று வாழ்ந்திருப்பாய் மன்னா. சொந்தமாகின்றது. இருவரும் தன்னை நடுவில் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது. யார் வருகிறார் என்று சாமி, எங்க சாமி வந்திருக்கிறார். முனி வந்திருக்குது. முனியா? ஆமா. அதற்கு வேண்டியமான பூஜைகள் செய்து வந்த வழியை விட்டு வராத வழியா போச்சு. அது மட்டுமல்ல, நல்ல ஆலமரமா பார்த்து அந்த ஆணியை அடிச்சு விடு. ஆலமரமா பார்த்து அடிச்சு விடும். ஆமா சாமி, போய் சொன்னேன், நல்ல புளியா மரமா கொண்டு போய் அடிச்சு விடு அப்படிங்கிற. மரத்துல அடிக்கிறதாமா? ஆமா, முனி வந்திருக்குதுன்னு சொன்னேன். அது இல்ல, 100 வருஷம் மகாமுனிவர் வந்திருக்கிறாரு. அவர் பாதத்தை நீங்க பணியணுமா? யாராக இருந்திட்டாலும் சரி, எங்களுடைய இருவருடைய பாதத்தை பணிந்து விட்டு வேண்டுகின்ற வரத்தை பெற்று சொல். போய் சொல்லவன சாமி, போய் சொன்ன சாமி.
புரசகார கூட ஒண்ணு இல்லையா இருக்குது. அவன் புரசவரை ஏமாந்த பொண்ணு இடக்குது. பயங்கரமா சொல்றான். ஆடா போடான்னு பேசுறான் நம்மள. வாங்க சாமி, நாமளே நேரடியா போய் பார்க்கலாம். இந்த கைதிகளை நாடி தேடி வந்து என்னை அநாகரிகமாக தூசித்து பேசிக் கொண்டிருக்கிறாய். என் பாதத்தை பணிந்தால் உனக்கு வரும், இல்லையே உனக்கு சாபம். யாருடைய பாதத்தை பணிவது? உலகத்தில் இந்த சக்தி இல்லை, சிவமில்லை, சிவமில்லைய சக்தி இல்லை. இந்த பூலோகத்தில் நாங்கள் இருவரும் தான் தெய்வங்கள். அதனால எங்களுடைய பாதத்தை பணிந்து விட்டு வேட்கின்ற வரத்தை பெற்று செல். அப்படிதான் எல்லாத்தையும் சொல்லி ஏமாத்தி இருக்கிறீங்க. இனிமே அடக்கிற வேலையை நாங்க பாத்துக்கிறோம். அந்த மாட்டு கொம்பு முட்டிட்டு போயிடுவாமா. நான் பார்த்தேன். இந்த உலகத்துக்கே படியெடுக்கும் கர்த்தா இருக்கட்டுமே. உன் பாதத்தை நான் படிவதா? அது வந்து எந்த பாதம் படியடா? பேசிக் கொண்டிருக்கிறாய். என் கோபத்திற்கு ஆளாக வேண்டாம். என் பாதத்தை பணிந்தால் உனக்கு நன்மை உண்டாகும். இவர் யாரு? இவர் எப்பேற்பட்டவர்? இவருடைய புஜபல பராக்கிரம் இதோ இறக்கக்கூடிய மரணாசனாலே என்னை அடையாத விருந்தாளியாக அவமதிச்சுட்டேன். மரியாதை கொடுக்கவும் மறந்துட்டேன். நாங்கள் இருவரும் தனிமையில் இருக்கும் பொழுது எங்களை அனுமதி கேட்காமலே எங்கள் கைலகிரி வந்தது முதல் தவறு. தவறுக்கு மேல் தவறு செய்து விட்டாய் முனிவரே. நாங்கள் சென்று விடு, இல்லை என்றால் என் கோபத்திற்கு நீ ஆளாகாதே. உனக்கு சக்தி அனுப்புவதே இல்லை. அந்த சூர்வாச மாமுனிவர் தான் என்னும் கருவத்தால் நம் பாதத்தை பணியாமல் தூசித்து பேசி சாபத்தை அளித்திருக்கிறான். என்னங்க சாபம் அளித்தானா? மன்னா, இந்த மூ உலக தேவன், அதாவது இந்த மூ உலகத்திற்குமே கடவுளாகப்பட்டவர்கள் நாங்கள். நாம் இருவரும் தான். நம்மளுக்கு அந்த சாபம் பழிக்கலாகுமா? நீங்க இருக்கீங்க பாருங்க, எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இவனால என்ன வந்துட போகுது? ஒண்ணு வராது. அதனால நீங்க பார்த்து பலமாக படியிலக்க சென்று வாங்களே. உண்மையான வார்த்தை உரைத்தாய். உண்மைதான். மும்மூர்த்தி தேவனுடைய ஒருவன். அவன் கொடுத்த சாபம் நம்மை என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய போகிறேன்? அதனால அடி பாரு உலகம் எங்கோ
படி இழப்பதற்காக நான் படியிழக்க சென்று வருவேன். அவர்களுடன் இருப்பாய். அகட்டு சுவாமி போடுங்க.